டாக்டர், என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ரொம்ப நாளா வயிறு வலி இருந்துட்டு இருக்கு டாக்டர். அவங்க ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஆன்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது கேன்சர்னு சொல்லி டயக்னோஸ் ஆயிடுச்சு டாக்டர். இது எப்படி நீங்க ஏர்லியா ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? இதே மாதிரி சேம் எனக்கும் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு ஒரு லேடி. வயிற்று வலின்னு சொல்லி பக்கத்தில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வயிறு புண்ணு தான் சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க. பட் அது செட்டில் ஆகலை. ரொம்ப நாளாக வயிற்று வலியாகவே இருந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்ததில்ல, ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல. அவங்களுக்கு ஓவேரியன் கேன்சர், அதாவது தமிழில் சொன்னோம்னா கரு முட்டை கேன்சர் 4வது ஸ்டேஜ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேன்சர் நார்மலாகவே லேட் ஸ்டேஜில் தான் வரும். லைக் 3rd ஸ்டேஜ் ஆர் 4th ஸ்டேஜில் தான் வரும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிறு ஒரு பெரிய பகுதி இருக்குது. அதனால் அந்த கட்டி, வயிற்றில் இருக்கிற கட்டி வளர்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது இருக்குல்ல, எந்த சிம்டம்ஸுமே வராது. ஒன்ஸ் அது அந்த பாடி அந்த பார்ட்லேருந்து பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வயிறு வலியாகவோ இல்லை வயிறில் வந்து அப்டமல் டிஸ்டென்ஷன், அது வயிறு உப்பசம் சொல்லுவோம், அது மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் வரும். அந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்டேஜ் 3 ஆர் 4 அது மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, இதை ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிற கேன்சரில் இந்த கோலான் கேன்சர் மட்டும்தான் ஸ்க்ரீனிங் வழியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. மற்ற எந்த கேன்சரும் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரொம்ப நாளாக வயிற்று வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் தரேன்.